singers, welcome to Sing Easy. Beginner Special அப்படிங்கிற ஒரு சீரீஸ் தான் இப்போ இந்த சேனலில் போயிட்டுருக்கு. அண்ட் இதில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா சினிமா பாடல்களை எப்படி வந்து தாளம் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது டைம் சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எதுக்காகனா நீங்கள் ஒரு சினிமா பாடலை கரோக்கேயோட பாட போகிறீங்கன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 5/8 7/8 அப்படிங்கிற டைம் சிக்னேச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்படி வந்து நம்ம கற்றுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த 5/8ஓட ஃபார்முலா என்ன ஆல்ரெடி நான் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருப்பேன். ஸோ 5/8ங்கிறது எப்படின்னா தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட இப்படி தான் வந்து அந்த சாங்கோட பீட் வரும். ஓகேங்களா, ஒரு பாட்டு ஓடுதுன்னா அந்த பாட்டுக்கு பின்னாடி வர மியூசிக் எப்படி வரும், டட் 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 தக்க தக்கிட்ட. ஸோ இந்த 5/8ல் வர சாங் அப்படி எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை டன் 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 தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட 2+3 தான் 5 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அப்படி சொல்லணும்னா, மழை வருது கொடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே டட்டன் டட்டன் டன் டட்டன் டட்டன் டன் தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. இப்போ இந்த தக்க தக்கிட்டிலே வந்து இப்போ 2-3 அப்படின்னு இல்லாமல் 3-2 அப்படி கூட ஒரு சாங் இருந்துச்சுங்க. நான் வந்து நிறைய இந்த 5/8 சாங்ஸ் அப்படின்லாம் நான் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு சாங் வந்து 5 கவுண்டாக இருந்த மாதிரி இருந்தது, பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. எப்படின்னா தக்கிட்ட தக்க அப்படி கூட இருக்கு. எப்படின்னா இப்போ வந்து நான் சொன்னது 2-3 கரெக்டாக தக்க தக்கிட்ட அப்படி இல்லாமல் 3+2 அப்படி கூட இருக்கு. எப்படின்னா டட் 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 தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க. ஸோ இப்படிலாம் கூட வந்து 5/8 சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சாங் நான் பார்த்தேன்னா, என்ன இது என்னை கொள்வது என்னவென்று கேட்பதற்கு என்ன சொல்வது அப்படி ஒரு சாங் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சாங் எப்படின்னா டட் 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 அப்படின்னு அந்த சாங்கோட ரிதம் கேட்டாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். டட் 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 அப்படின்னு 5/5 தான் வரும். ஸோ இந்த ரிதம் கேட்ட உடனே நான் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ என்ன இப்படி இருக்கே அப்படின்னு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இது கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த குழப்பம் வரலாம். 5/8 நமக்கு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், பட் இந்த 2+3 இல்லாமல் 3+2 கூட இந்த சாங் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த பாட்டு கேட்டாலும் இந்த மாதிரி இந்த எல்லா ஃபார்முலாஸையும் அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அது என்ன பீட்டில் வருதுன்னு புரிய முடியும். அதே மாதிரி நீங்கள் இந்த சாங் கற்றுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தாளம் மிஸ் ஆகாமல் பாடுறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. இந்த தக்க தக்கிட்டன்னு வர இடத்துல கரெக்டாக எப்படி அந்த பாட்டு எடுக்கிறாங்க, அந்த வார்த்தையை எவ்வளோ தூரம் இழுக்கணும் எவ்வளோ தூரம் நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயம் இந்த தாளம் டைம் சிக்னேச்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு புரியுங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து 7/8 டைம் சிக்னேச்சர் போயிடலாம். ஸோ 7/8ங்கிறது என்ன, அதோட ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். தக்கிட்ட தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி. இது வந்து இப்போ இது சடனாக பாடும்போது எனக்கு அந்த ஒரு காமெடி ஞாபகம் வந்தது. விவேக் ஒரு படத்தில் காமெடியில் தக்கிட்ட தக்க தீமி மலையாள டட் 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 அப்படி ஒரு காமெடி இருக்குல்ல, அந்த சீன் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு இவ்வளோ நேரம் தோணல, இப்போ இது பாடினோடனே எனக்கு அந்த மைண்டில் அந்த காமெடி ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதில் சொல்லியிருப்பாங்க பாருங்க, அதுதான் வந்து எக்ஸாக்ட் 7/8 சிக்னேச்சர். தக்கிட்ட தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி அந்த மாதிரி அந்த ஆக்டர் விவேக்கோட ஒரு காமெடியில் வருது. ஸோ அதில் வேற என்ன பாட்டு வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஆனந்த யாழை சாங் ஆல்ரெடி நான் அந்த போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது வந்து எக்ஸாக்டாக அந்த 7/8ல் சூப்பராக செட் ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக அதை வந்து அந்த சாங்கை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா 7/8 டைம் சிக்னேச்சர் சாங்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆனந்த யாழை நீட்டுகிறாயடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். ஓகே, கொஞ்சம் ரீசெண்டாக அந்த மாதிரி சாங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா, ஐயோடி ஐயோடி மயங்கி மடியில் பூக்கவா, அம்மாடி அம்மாடி இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குல்ல, இமான் சாரோட சாங். இதுவும் அதே மாதிரி தான். டட் 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 அம்மாடி
அந்த அம்முங்கிற வார்த்தையை 3 பீட்டுக்கு இழுக்கிறாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி இந்த தாளம் புரிஞ்சாதான் அது எவ்வளோ தூரம் இழுக்கணும் நிறுத்தணுங்கிற விஷயம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ கண்டிப்பாக தப்பே ஆகாது. இது நீங்கள் தாளம் இல்லாமல் பாடினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சூப்பராக பாடலாம். பட் கரோக்கேவோட பாடி பார்த்தா தான் இந்த டிஃபிகல்ட்டி உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் திருப்பி இதை வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அம்மாடி அம்மாடி மாடி 4 அம்மா டீ அம்மாடி டீ. அந்த டீயை வந்து 4 கவுண்ட் தான் இழுக்கணும். ஒரு கவுண்ட் எக்ஸ்ட்ரா இழுத்தாலும் தப்பு, ஒரு கவுண்ட் கம்மி இழுத்தாலும் என்ன ஆகும் தப்புங்கிறது நீங்கள் எப்போ தெரியும்னா மியூசிக்கோட பாடும் போது தெரியும். அந்த மியூசிக் பாடு ஓடி போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு. இப்படி ஒரு பாட்டு இருக்கா? மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு. அப்படிதான் அந்த மியூசிக்கே வரும். அந்த சாங்ல கீபோர்ட்லேயே வாசிச்சிருப்பாங்க. மனசு மயங்கும் மௌன அப்படி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 7/8ங்கிறது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த 7/8 சாங்கை வந்து நான் ஆல்ரெடி இந்த ஆப்பை பற்றி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, சவுண்ட் ரன்னர் அப்படிங்கிற ஒரு ஆப்பில். ஸோ அந்த ஆப்பை அந்த மெட்ரோனம் ஆப்பை வச்சு எப்படி பாடுறதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த ஆப்பில் போயிட்டு கீழே மெட்ரோனம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சவுண்ட் பிரனர் ஆப்பில் மெட்ரோனம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து 4/4 அப்படின்னு ஒரு டைம் சிக்னேச்சர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா டைம் சிக்னேச்சர்ஸ் வரும். அதை 7/8 செலக்ட் பண்ணி டன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும். மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு. இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு சாங் பாடலாமா? ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். ஸோ இந்த பாட்டு தான் வந்து நான் உங்கள் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சாங்கை எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் 7/8 அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஏன்னா இது ஈஸியாக வந்து அந்த வார்த்தைகள் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த சாங் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து தக்கிட்ட தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி அப்படி வருது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதனால் பயனடையட்டும். ஸோ இந்த 7/8 வந்து நிறைய குத்து சாங்ஸ்லாம் கூட நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கான அசைன்மெண்ட் அதுதான். வேறு என்னென்ன பாட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த முயற்சியை நீங்கள் பண்ணணும். அதுக்காக தான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நீங்கள் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை, இதை பார்த்து மற்றவங்களும் கற்றுக்குவாங்க. ஸோ மற்றவங்களுக்கும் இந்த பாட்டெலாம் இந்த பீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அதுவும் கற்றுக்குவாங்க. நான் தப்பாக இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து தப்புங்க, இது என்ன கரெக்டான ஆன்சருங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, ஈஸியாக இருந்துச்சா, கஷ்டமாக இருந்துச்சான்னு எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது லெசன் உங்களுக்கு எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.